கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே ஆண்டவரின் உயிர்ப்பின் அனுபவத்தை, உயிர்ப்பை நம்பாமல் இருந்த சீடர்களை அவர் கண்டிக்கின்றார். உயிர்த்தபின் முதலாக மரிய மகதலாவுக்கு தோன்றி, என் அன்பு சீடர்களுக்கு சென்று அறிவி என்கிறார். மரிய மகதலா சென்று தன் சீடர்களுக்கு அதை அறிவித்த பொழுது அவள் நம்பவில்லை. இரண்டாவதாக வயல்வெளியில் சென்று கொண்டிருந்த 2 சீடர்களுக்கு தோன்றி தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர்கள் இந்த மற்ற 10 பேரோடும் பகிர்ந்து கொள்ளும் பொழுதும் அவர்கள் நம்பவில்லை. மூன்றாவதாக கிறிஸ்து அவர்கள் அனைவரும் கூடி பயத்தோடு இருந்த நேரத்திலே உங்களுக்கு அமைதி உண்டாக என்று கூறி, உயிர்ப்பின் அனுபவத்தை கண்டவர்கள் உங்களிடம் சொன்ன பின்னும் நீங்கள் நம்பவில்லையே என்ற நம்பிக்கையின்மையை கண்டித்து அவரிடம் சொல்லுகிறார், உலகெங்கிலும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று. அன்பானவர்களே, இந்த 3 நிலைகளிலும் நம்மை வைத்து பார்க்கும் பொழுது உயிர்ப்பின் பண்டிகையை கொண்டாடிய நாம் இந்த உயிர்ப்பின் அனுபவத்தை முழுமையாக பெற்றிருக்கிறோமா, நம்புகிறோமா? அவ்வாறு நம்பினால் பழைய வாழ்க்கை முற்றிலும் ஒளிந்து போயிருக்கும், புதிய வாழ்க்கை நம்மிலே தொடங்கி இருக்கும். 1. இரண்டாவது, உயிர்ப்பின் அனுபவத்தை பிறர் அனுபவிக்கின்றதை நமக்கு சொல்லும் பொழுது அதை நாம் நம்ப வேண்டும். அதனால் முதல் வாசகம் இந்த திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று பேதுரு சொல்லுகிறார். அதுதான் உண்மையான சீடத்துவம். நம்மிடையே அநேகர் உயிர்ப்பின் அனுபவத்தை கண்ட குருக்கள், கன்னியர்கள், இறை ஊழியர்கள் இதுதான் உயிர்ப்பின் அனுபவம், நீங்கள் இதை வாழ்விலே அனுபவிக்க பழைய வாழ்க்கை விட்டொழிக்க வேண்டும், புதியதை பெற்றுக்கொள்ள என்று சொல்லும் பொழுது அதை நம்பி உயிர்த்த இயேசுவை நம்பும் பொழுது நமது வாழ்க்கை மாறும். அடுத்ததாக அந்த 2 சீடர்கள், வயல்வெளிக்கு சென்ற சீடர்கள் பயத்தினால் செல்லுகிறார்கள், தனிமைப்படுத்தப்பட்டு செல்லுகிறார்கள், தலைவரை இழந்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நான் இறக்கவில்லை, உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பயந்த நெருக்கடியான அமைதி இழந்த நேரத்திலும் அவர்களோடு அவர் நடக்கிறார். ஆனால் கண்டுகொள்ளவில்லை. நம்மிலும் உலகின் முடிவு பரியந்து உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன கிறிஸ்து, இந்த உயிர்த்த ஆண்டவர், நீ இன்று இருக்கின்ற இந்த உடைந்த நிலையிலும், கண்ணீர் சிந்துகின்ற நிலையிலும், நோய் நொடியில் அவதிப்படுகின்ற இந்த வேளையிலும், தனித்து விடப்பட்ட நிலையிலும் அவர் நம்மோடு இருப்பதை நாம் உணராமல் இருக்கின்றோம், நம்பாமல் இருக்கின்றோம். அடுத்ததாக அவ்வாறு நம்பாமல் இருக்கும் பொழுது நம்மை அவர் கண்டிக்கின்றார், அன்பின் நிமித்தமாக. எனவே இன்று உயிர்த்த இயேசு என்னோடு இருக்கிறார், நான் புது வாழ்வு பெற என்னை ஒப்படைக்கிறேன் என்று ஆண்டோட கரத்திலே நாம் ஒப்படைக்க வேண்டும். முதல் வாசகத்திலே பேதுரு சொன்னது போல, நான் கண்டதையும் கேட்டதையும் நாங்கள் அறிவிக்காமல் இருக்க முடியாது. அன்பானவர்களே, நமது வாழ்விலே அநேக நேரம் நம்மை ஆண்டவர் இக்கட்டான வேளைகளிலே, உயிர் போகும் தருணத்திலே, எத்தனையோ நோய் நொடிகளிலே நம்மை மீட்டிருக்கிறார். அதை நாம் அறிந்திருக்கிறோம். பிறர் அநேக சாட்சிகளை சொல்லி கேட்டிருக்கிறோம். முதலாவதாக நாம் காண்கின்ற திருப்பலியிலே நம்பிக்கை வேண்டும், கேட்கின்ற இறை வார்த்தைகளிலே நம்பிக்கை வேண்டும். அதான் கண்டதையும் கேட்டதையும் நாம் அனுபவித்து அதை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அதுதான் உண்மையான சீடத்துவம், சாட்சி. எனவே இந்த நாளில் ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இறை இரக்கத்தின் ஞாயிறு. அந்த இரக்கத்தின் நாளிலே நாம் இந்த புது வாழ்வு பெற்றவர்களாய், உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாய், என் இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் என்னை இறை செய்தியை, மீட்பின் செய்தியை பிறருக்கு அறிவிக்க சீடனாக, சீடத்தியாக அழைத்திருக்கிறார். என்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாழ்வு பழையன கழிந்து புதிய பரிசுத்த வாழ்வு, நம்பிக்கையின் வாழ்வாக இருக்கிறது என்று பிறருக்கு சாட்சியாக வாழ ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, நம்பிக்கையின் நாயகனே, உமது இறைமகன் இயேசு உயிர்த்தார் என்பதை அறிந்து நம்பாமல் இருந்த சீடர்களைப் போல இன்றும் நாங்கள் அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை பெறாமல், உயிர்ப்பின் ஆண்டவரை நம்பாமல் ஏதோ வெளியரங்கமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கண்ணீரிலும், கவலைகளிலும், நெருக்கடிகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டும் நாங்கள் தவித்து நிற்கிறோம். இந்த நேர் பேசி இறை வார்த்தையின் வழியாக நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு அமைதி உண்டாக சொன்ன உயிர்த்த இறைவன் இயேசுவின் வார்த்தை எங்களை இன்று முற்றிலுமாக மாற்றுகின்றபடியாக எங்கள் பழைய பாவ வாழ்க்கை முற்றிலுமாக கல்லறையில் அடக்கி
உமோடு உயிர்த்து அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்று உமது அன்பின் சீடர்களாய் சீடத்திகளாய் வாழ வரமருள வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தார், நாமும் உயிர்க்க வேண்டும். உயிர்த்து அந்த ஆண்டவரின் அனுபவத்தை, உயிர்ப்பின் அனுபவத்தை, நிச்சயத்தை நாம் வாழ்வாக்கி எந்நாளும் இறைவனின் சீடனாய் சீடத்தியாய் வாழ ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளும் இனிய நாளாகட்டும். ஆமென்.